ஒருமுறை people came and told him, ஜனங்கள் அவனிடத்தில் கூடி வந்து சொன்னார்கள், your brother is coming to meet you. உன் சகோதரன் உன்னை சந்திக்கும்படி புறப்பட்டு வருகிறான். He was so frightened. அவன் மிகவும் பயமுள்ளவனாய் மாறினான். You know why he frightened? உங்களுக்கு தெரியுமா ஏன் அவன் பயமுள்ளவனாய் மாறினான்? When his father Isaac died, அவனுடைய தகப்பன் ஈசாக்கு மரித்த பொழுது brother gave a statement. அவனுடைய சகோதரன் ஒரு வார்த்தையை சொன்னார். The day I meet you, I will kill you. நான் சந்திக்கும் நாளிலே அவனை கொலை செய்வேன். After so many years, அநேக வருஷங்களுக்கு பிறகு, after so many days, அநேக நாட்களுக்கு பிறகு, after many blessings of this world, அநேக உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அவன் சந்தித்த பிறகு, his brother gave a statement. அவருடைய சகோதரன் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். I want to meet my brother. நான் என்னுடைய சகோதரனை நான் சந்தித்து தான் ஆக வேண்டும். Jacob was very frightened. யாக்கோபு மிகவும் பயமுள்ளவனாக He was மாறினான். so afraid. அவன் மிகவும் பயமுள்ளவனாக மாறினான். What was the revelation that came in the heart of Jacob to break the power of hatred? அந்த பகையின் ஆவியை உடைப்பதற்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடு வந்தது என்று தெரியுமா? What was the revelation? You know that? எப்படிப்பட்ட வெளிப்பாடு என்று தெரியுமா? He was not ready to fight his brother. அவன் தன் சகோதரனோடு சண்டை போடுவதற்கு ஆயத்தமாகவில்லை. He was not ready to talk with his brother. அவன் சகோதரனோடு பேசுவதற்கு அவன் ஆயத்தமாகவில்லை. He was not ready to argue with his brother. அவன் சகோதரனோடு வாக்குவாதம் செய்யும்படிக்கு அவன் ஆயத்தமாகவில்லை. He was not ready to fight and do all the things of the world with his brother. உலகத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவனோடு யுத்தம் பண்ணுவதற்கு அவன் ஆயத்தமாகவில்லை. Though he was highly influenced in that world, முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்களை அவன் அறிந்திருந்தும் தன் சகோதரனை அவன் எதிர்க்க போகவில்லை. Even though he know many influence in his life and he never went against his brother. What was the revelation in his heart? அவனுடைய இருதயத்திலே எப்படிப்பட்ட வெளிப்பாடு தெரியுமா? The Lord suddenly gave him the knowledge and the wisdom. திடீரென்று ஆவியானவர் கர்த்தர் அவனுக்கு இறங்கி ஒரு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தார். He gave him a sudden revelation. உடனடியாக ஒரு வெளிப்பாடு அவனுக்குள் வந்தது. Jacob, யாக்கோபே, if you want to break the power of the hatred, பகையின் ஆவியை நீ உடைக்க வேண்டும் என்று சொன்னார். do one thing. ஒரே ஒரு காரியத்தை நீ செய். Give one gift to your brother. ஒரு வெகுமதியை உன் சகோதரனுக்கு அனுப்பு. Send one gift to your brother. That is the thing that broke the spirit of hatred. அதைத்தான் பகையின் ஆவியை உடைப்பதற்கு காரணமாக இருந்தது. One gift will change everything. ஒரே ஒரு வெகுமதி அனைத்து காரியங்களையும் மாற்றிவிடும்.